அப்ராடில் கொஞ்சம் நல்ல வேலை வேணும்னா படிக்கணும். வெளிநாட்டில் வேலை வேணும் அப்படின்னா கொஞ்சம் படிப்பு இல்லை, நல்லாவே படிச்சிட்டிங்கன்னா ஃபாரினில் வேலை கிடச்சிடும். அப்படி அதுலேயும் சில பேருங்க என்ன பண்ணுவானுங்க, ஏஜென்ட்டுக்கு பணத்தை கட்டுங்கன்னு ஏமாற்றிட்டு குடிங்கிட்டும் போயிடுறவங்க இருக்கும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் லக்குன்னு ஒன்று இருக்கணுங்க. அப்போ தான் எதா இருந்தாலும் நல்லதே அமையும். ரஞ்சித், அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னா நேற்று அப்லோட் பண்ண லைவை போய் பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நிறையா. யோசிச்சு பாரு, பிரியாணி மாஸ்டரை தூக்கிட்டு வந்துட்டா டெய்லி பிரியாணி சாப்பிட்லாம். அப்புறம் டெய்லி பிரியாணி விற்று வாசலில் அண்டா வச்சுட்டு உட்காந்துடலாம், டபரா சட்டியை வச்சுக்கிட்டு. பாப்ஸு 2 பேரும் கட்டிங்கில் ஏறி ஏன் கேட்டாங்க? அது வாயில் தேங்காய் நார் இருக்கு, பார்க்க சொல்லுங்க. அது அவங்களுக்கு புரியல. ஃபர்ஸ்ட் கேட்டது சங்கர், 2வது சரோ கேட்டாரு. நான் நினச்சேன், அட கிறுக்கணுங்களா கொஞ்சமாச்சு எங்கேயாவது மூளை வளருதா அங்கே பாரு. என் பாப்ஸ் பற்றியா கரெக்டாக சொல்கிறாரு பாரு. அருவாவையால் அந்த மட்டையை குத்தி குத்தி இப்படி கிளப்பி விட்டுட்டோம்னா கையிலெல்லாம் பிடிச்சி இழுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுவே அந்த திருப்புளியால் எடுத்து இப்படி பிடிச்சி லேசாக இழுத்தாலே பிடிச்சி சல் வர்றதே தெரியாது. நான் தேங்காய் ஃபுல்லாகவே அந்த திருப்புளியில் தான் நான் உடைப்பேனே. நம்ம மட்டை தேங்காய் சாதா இருக்குல்ல, குடிமி வச்சுது, அதெல்லாம் கத்தி போட்டு தொட்டு தட்டுலாம் பிரிக்க முடியாது. சிலதெல்லாம் அப்படியே மூடாப்பாக இருக்கும். வெறும் அந்த கொரடாயை எடுத்து பிடிச்சி லேசு அப்படி இப்படி இழுப்பேன், சூப்பராக வரும். இது நாங்கள் மட்டும்தாங்க இதை ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் வீட்டில் மட்டும் இது. என் ஹஸ்ஸு தான் திடீர்னு ஒரு நாள் அருவா வெட்டிகிட்டே இருக்கும்போது வளைஞ்சிருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வளைஞ்சிருச்சு. ஐயோ இது எப்படி உரிக்கிறது தெரியல, கத்தி வச்சு குத்தினாலும் நகரில். அப்போ தான் அந்த கொரடா பக்கத்தில் இருக்கும், எடுத்து பிடிச்சி இழுத்தா சருசருன்னு வருதுங்க. கஷ்டப்பட்டு இழுக்கணும்னு அவசியமே இல்லை. மாஸ்டருக்கு பரோட்டாவும் சுட வரும். நான் எல்லாமே சமைப்பேன் ரைஸ். என்னை வச்சு நீங்கள் ஒரு ஹோட்டல் கடையே திறக்கலாம். அதெல்லாம் நான் நல்லாவே சமைப்பேன். சாரி, ஐயோ நான் மோனியோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை, எல்லாரோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை வந்துக்கிட்டே கொடுத்துட்டே இருந்தேன்னா. சரி மறுபடியும் சொல்கிறேன். இப்போது பிரியாணி மாஸ்டருக்கு நல்ல சம்பளம் தருவார்கள். அது எல்லாம் ஃபேக் ஐடி பற்றி சொன்னீங்க, அதை கேட்குறேன். அது ஒரு நேம் ஒன்று வந்ததில்ல கமெண்ட்ஸ், அது ஃபேக் ஐடி அப்படின்னு சொன்னேன். நீ போட்டுட்டு பேசியிருக்க, ஆன் பண்ணிவிடு. சரி. நீ மேக்ஸிமம் தரையில் வைக்க மாட்டேன், கையிலேயே வைத்து தேங்காய் உருட்டி விடு. ஆமாம், யார் நீங்களா? தரையில் எதுக்கு வைக்கணும்? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படி தேங்காய் பிடிச்சி அந்த கொரடா திருப்பி இப்படி இழுங்க, சல்லுன்னு வரும். கீழே உக்காந்து நீங்கள் போட்டு அதை பிடிச்சி வெட்டி இப்படி இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக திருப்புளியில் தேங்காய் அப்படி ஒரு கையில் வச்சுக்கோங்க, திருப்புளியால் அந்த மட்டையை பிடிச்சி இழுங்க, ஈஸியாக வரும். இது நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். தேங்காய் உரிக்கிறது, அதாவது இந்த மட்டையோட வாங்குறவங்களுக்கு சொல்கிறேன். தேங்காய் அந்த கம்பி இல்லாதவங்க கிட்ட திறக்கத்தான் பார்க்குறேன், ஆனால் கடை இல்லை. ஷோ இருக்கனே, ஏடா இப்படி இருக்க?
நிலா, எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு தங்கச்சி இருக்கா? இருக்கு. எதுக்கு? தங்கச்சிய கரெக்ட் பண்ண போறியா? கொடுக்க தேவையில்லை. என்ன சொல்றீங்க? நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? சிவா அண்ட் சரகுரு. இனிமே ஃபேக் ஐடிஸ் அவங்க கிட்ட கொடுக்க தேவையில்லை. என்ன திடீர்னு என் கண்ணில் காட்டாமலே வேலையை முடிக்கலாம்னு பார்க்குறீங்களா? என் கண்ணில் பட்டதுலேருந்து தாங்க என் மனசே உடஞ்சி போச்சு. இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. சரோ, ரொம்ப டீட்டெயில் இதில் பேசாதீங்க. என்ன ஒர்க்கு பண்ணுறீங்க? ஏன் யூடியூப்பெல்லாம் பார்த்தா ஒர்க்காக தெரியலையா உங்களுக்கு? பாருங்கள், நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு. முன்ன பின்ன தேங்காய் உரிச்சா தானே எனக்கு. நான்லாம் சின்ன பிள்ளையில வந்து தோட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 50 காய் 100 காய்க்கு மேலே வந்து தேங்காய் உரிச்சு போடுவோம். தேங்காய்னா வந்து கம்பியில் குத்தி இழுப்போம் இல்லையா, அதில் அப்படி குத்தும் போது சில நேரமெல்லாம் அப்படியே இந்த சைடு மட்டை அப்படி சபக்கணும் போது அந்த போய் உள்ள கையில் போய் குத்திக்கும் சில நேரம். அப்புறம் சுற்றி மட்டையை எடுத்துருவோம். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய மட்டையை எடுத்துகிட்டு உள்ள தேங்காய் நார் இருக்குல்ல, அந்த நாரை கழிச்சு கேட்பாங்க. அதை குத்தும்போது சில நேரமெல்லாம் கையில் நிறையா வாட்டி குத்திருக்கு. இந்த கை எவ்வளோ அடிபட்டுருக்கு தெரியுமா? எப்பா, நான் பார்க்காத வேலை கிடையாது. சின்ன வயசில் அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். அவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். எத்தனை தேங்காய் 40 நாளைக்கு ஒரு தடவை அந்த தென்னை மரத்துக்கு பாத்தி கட்டி தண்ணியை ஊற்ற சொல்லுவாளுங்க. ஐயோ, தலைவலியாக நிம்மதியே இருக்காது. அந்த வயசுலேயே நான் வந்து அந்த தென்னை மரத்துக்கு தண்ணியை ஊற்றணும். அந்த ஓஸ் பைப்பு நடுவில் பிச்சுக்கிட்டு போவோம். அதை இழுத்து சுருட்டி தென்னை மரத்துக்கு தண்ணி அடித்து மல்லாட்டை செடி, மல்லாட்டைங்க தெரியுமா? வேர்க்கடலை. அந்த மல்லாட்டையை ஆஞ்சி எடுத்தேன்னா, ஒரு அன்னக்குண்டை ஆஞ்சி அப்படின்னா 1.5 மரக்காய் கொடுப்பாங்க. அந்த 1.5 மரக்காயை காய வச்சு அதை நான் பதப்படுத்தி எங்கள் அம்மா வர வச்சு கொடுத்து அதுக்கு கூலி. அது எவ்வளோ பிச்சு இழுப்புன்னு தெரியுமா? அந்த கை மல்லாட்டையை பிடிச்சி ஆஞ்சி இழுக்க இந்த கையெல்லாம் செவந்து போகும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏன் இந்த கை இப்படி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருந்த கை ஏன் இது இப்படி இருக்குது? அவ்வளோ வேலை பார்த்துருக்கு. அவ்வளோ விவசாய வேலைகள் அவ்வளோ பார்த்துருக்கு. அப்புறம் வந்து மாஸ்டர் வச்ச மாஸ்டரை வச்சு கடையை திறக்க பார்க்க மாட்டேன். கடையில் வச்சு மாஸ்டரை திறக்க பார்ப்பாங்களா? ஆக மொத்தம் நீ திறப்ப இல்லை ட்ரீம்? ஆக மொத்தம் செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவா சரோபுரம் இருக்கிறேன். இல்லை, நான் மாடிஃபைட் பண்ணலாம். அதில் சரி ஓகே, லைவ் தான். ஆனால் இந்த மோனி இருக்காரு பாருங்க, நான் தெரியுது அவருக்கு கரெக்டாக அவரோட கமெண்ட்ஸ் தான் படிக்கிறேன்ட்டு. புரியல யஷ்வந்த். அப்படியா? எங்கே யாரோ சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஏன் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் காய்ஸ். சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப் என்னுடைய சேனலை ஜாயின் பண்ணுங்கள். லவ் யூ பெருமாள். நம்பினா தான் சோறு. ஆட பாவீங்களா? அப்போ பொய்யாதாண்டா உங்ககிட்டலாம் பேசி நடிக்கணும் போல இருக்கு. மூட சேஞ்ச். நானும் பொண்ணு தான் லைக்கு இருக்கு, ஒன்றும் கிடைச்ச பாடல. பொண்ணு தேடிட்டு இருக்கேன் தலை.
ம் பொண்ணு தேடிட்டுருக்கியா? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டேன் இட்ஸ். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹே எஸ்ஜி, குட் நைட் விக்னேஷ். ம் அப்படியே யஷ்வந்த், நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கோல்டு நல்லாயிருக்கும். விஜய் வெல்கம் டு சில்வா. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ. இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ரீஜாயினிங் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் லைவ். ஓகே, குட் நைட்டு செல்லோ. சிப்பி 922 பார்ப்போம். இல்லை இல்லை இல்லை, நான் வரலை, நான் தூங்கிருக்கேன். இன்றைக்கி இந்த ஒரு சேனல் மட்டும்தான். நாங்கள் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாது. ஒரு கமெண்ட்டை படிச்சுட்டு நீயா ஒன்றும் புரிஞ்சிக்கல. எங்கள் புரோக்கர் வந்து ஏமாத்திட்டு தான் போறியா, காசு அப்படியே திண்டுறது வராங்க. தலை இருக்குது, மேட்ரிமோனி இருக்குது. எதுக்கு நீங்கள் புரோக்கர்லாம் நம்புறீங்க? புரோக்கர்லாம் வந்து 5 உண்மை 10 பொய். புரோக்கர் மூலயமா பொண்ணை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு மட்டும்தான் பல இருக்கும், பேக்ரவுண்டும் ஒன்றும் சரி இருக்காது. இல்லை நமக்கா தெரிஞ்சால் பாருங்கள் சரியா. முழுக்க புரோக்கரை நம்பாதீங்க. புரோக்கர் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் போய் விசாரிங்க. பொண்ணாக இருந்தால் பொண்ணு ஏரியாவில் போய் விசாரிங்க, பையனாக இருந்தால் பையன் ஏரியாவில் போய் விசாரிங்க. கல்யாணத்துக்கு சொல்கிறேன். யஷ்வந்த், மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. என்கிட்ட இன்ஸ்டா கிடையாது மனோ, நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். சிப்பி 922 கிரீன் வேஸ்ட் தான் யூடியூப் சேனலோட நேம். ஃபஸ்ட்டு இது, செகண்ட் வந்து சிப்பி 922 கொடைக்கல் மழை. சைபர், ஹாய் சைபர். அப்படித்தான் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க கலராக பொண்ணு வேணும், கலராக பொண்ணு வேணும்னு கலராக பார்த்தாங்க. கல்யாணம் ஆகி ஒரே குழந்தையில கிளவியாக மாறிடுச்சு. அழகும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கலரை பார்க்காதீங்க காய்ஸ், மனசை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க யாராக இருந்தாலும். எப்படி இருக்கீங்க? ஒன்றை மட்டும்தான் பலன்னு முன்ன, ஆனால் ஒன்றும் இருக்காது. அப்படியா? நீங்கள் எனக்கு ஒன்றும் பதில் சொல்லலை, நான் உங்களை லவ் பண்ணுறேன். எது லவ்வா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கே மேட்ரிமோனிக்கு போனாலும் சரியாக ரெஸ்பான்ஸே இல்லை. ஆண்டியாக இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கலாமா? லாடம் கட்டிடுவான்டா, டிக்கிலேயே பின்னு கட்டி அனுப்பி விடுவான், பார்த்து உஷாரு. யூடியூபின் தேவசேனாவா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க செல்லக்குட்டீஸ். நான் தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருமே பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். பொண்ணு அமையலையா எல்லாருக்கும்? அமையுங்க. அமையிற நேரத்தில் தலை உனக்கு என்ன ஏஜ்? ஒரு 22 இருக்குமா உனக்கு? நீங்கள் ஒன்று எனக்கு பதில் சொல்ல. முகமது, இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு மனசு இல்லை, எல்லாம் வந்து ஃபேக் மனசு. ஃபேக்கு மனசெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ இருக்கிற காலகட்ட விலைவாசி ஏறினதுனால பொண்ணுங்க அப்படிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ஏனோன்னு கட்டிக்கிட்டு அப்புறம் குழந்தை பிறந்து கஷ்டப்படுறது யார்? உங்கள் பிள்ளைங்க தானே கஷ்டப்படும். அதுக்கு தான் பொண்ணுங்க நாங்கள்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே யோசிக்கிறோம். அதுக்கு தான் ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் சாதாரணமாக சம்பாதிக்கிறவங்க தான் ஓகேங்கிறோம். 50,000 1 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குறவனை கட்டிக்கிட்டு என்னங்க? உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை தான் ஃப்யூச்சரில் கஷ்டப்படும். யாருக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம்? உங்களுக்காக தான், உங்கள் பிள்ளைங்களுக்காக தான். அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் அவங்கள கட்டிக்கல. நம்பிட்டோம். சும்மா வந்து வீட்டில் உட்காந்து இருந்தால் கட்டி விடும் அம்மாவா. நீயும் அடிப்படையில் கிராமத்தில் இருந்து தானே வந்தீங்க?
இல்லைங்க. பொறந்தது வேணா நான் கிராமம் தான். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே நான் டவுனில் தாங்க இருக்கேன். என்னோடய ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே. எங்களோட ஃபேமிலி அதிகமாக எல்லாருமே டவுன் பக்கம் தான் நாங்கள் இருக்கோம். அது எங்கள் அப்பாலாம் கவர்மெண்ட் வேலை தான் எங்கள் அப்பா. அதனால் எங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியும், கஷ்டமெல்லாம் தெரியாது. சின்ன வயசுலேருந்து இடையில அதை நான் இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்து தான் வேலை பார்த்தோமே தவிர கஷ்டத்தினாலலாம் அப்படி பார்க்க கிடையாது. அது நிறையா ரீசன் அது காமன் லைஃப்பில் சொல்ல முடியாது. எது மாதம் பார்த்து லட்சமா நிலா இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஆமாம், ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் இருந்தால் தானேங்க குடும்பம் நடத்த முடியும். சாதாரணமாக சொல்கிறேன். அது என்னடி தலைன்னா 92 நான் 60. அது என்னடி தலைன்னா 22 நான் மட்டும் உனக்கு 62வா? தலை 32. பார்த்தா தலையோட கமெண்ட்ஸு தலை நேமெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஏஜ் மாதிரி தெரியலையே. ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான். ட்ரீம் அப்போ எனக்கு கமெண்ட்ஸை படித்ததுமே 60 ஏஜுக்கு மேலே தான் தோணுது. மோனியோட கமெண்ட்ஸை படித்ததுமே 50 தோணுது. சரோட கமெண்ட்ஸை படித்ததும் 65 தோணுது. ஏன் எனக்கு அப்படி தோணுது? தலை உன்னோட கமெண்ட்ஸை படித்த மட்டும் எனக்கு 22 தாண்டா தோணுது. என்ன சிரிப்பு கழுக்குன்னு இருக்கு. பொண்ணு பார்க்க போய் மனசை பார்க்கணும்னு சொன்னால் சும்மா விடுவாங்களா? இதை பாரு, பழகி பார்த்து மனசை பாருன்னு சொன்னேன். மனசை போய் திறந்து பார்க்கறது இல்லை. அப்படி நினைச்சனாக்க உன்னை லாடம் கட்டி தான் அனுப்புவாங்க. அப்போ ஏன் ஏஜ் சொல்லுங்க. எஸ்ஜி உங்களுக்கு ஏஜ் 25. அமுதா ஹாய்ங்க. என்ன கலர் சாரீ சைடு பாக்ஸு? தலை 4 இயர்ஸ் குறைச்சி சொல்கிறாரு. அச்சோ, என் கால் இருக்கே, என் காலை கொஞ்சம் ஆட்டிட்டேங்க. நல்ல வித அது ஏன் தப்பு தான், இப்படி வச்சுருக்கணும். கரெக்டாக. அப்போ தான் இப்படி ஆட்டினாலும் அது இடிக்காது. ரஞ்சித், தேங்க்யூ ரஞ்சித்து, தேங்க்யூ. ஹாப்பி நிலா. உங்கள் வயது என்னன்னு தோராயமாக சொல்லட்டுமா? உங்களுடைய ஏஜ் வந்து ஒரு 34 36க்குள்ளே இருக்கும். ஐயோ நிலா நடக்காமா? புரியல, என்ன நடக்காமானா? அஸ் ஏ டாக்டர் ஐ எம் ஏர்னிங் 80K மந்த்லி. ஒரு டாக்டராலேயே அவ்வளோ எது மந்த்லி ஒரு டாக்டராலே 80Kவா? ஏய் யாருக்கிட்ட காதை குத்துற? யாருக்கிட்ட காதை குத்துற? இந்த நடிப்பெல்லாம் இங்கே போடாத சரியா? மொத்த எல்லா டாக்டரையும் வச்சு கணக்கு போடாது. டாக்டர்ல நிறைய ரகங்கள் இருக்கு, நிறைய விதங்கள் இருக்கு. அவன் டாக்டர் மந்த் ஆச்சுன்னா அங்கே சேலரியை வாங்குறத விட சைடில் கிளினிக்கு வச்சு அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு டாக்டர் ஃபீஸ் 200 ரூபாய் அப்படின்னா 30 பேர் வந்தால் ஃபீஸ் எங்கே போச்சு? மெடிசனில் கணக்கே கிடையாது. மெடிசனில் வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. மெடிசனில் கிட்டத்தட்ட 10% அப்படின்னா மிச்சம் ஒரு 3% உங்களுக்கு மெடிசன்லேயே தரான். ஒவ்வொருத்தரும் மெடிசனு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 600 ரூபாய், 3000 ரூபாய். அதாவது நீ என்ன டாக்டரோ நான் பொதுவாக சொல்கிறேன், நீ அவ்வளோ விற்கிற அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மெடிசனில் ஒன்னாலே கணக்கு கூட்ட முடியாது. உனக்கு அவ்வளோ தருவாங்க. நீ அங்கே வாங்குற சம்பளத்தை விட நீ இங்கே சைடில் சம்பாதிக்கிறதே நீ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். நீ என்னடான்னா என்கிட்ட கதை கட்டிட்டு இருக்கியா? நான் படிக்கல தான், அதுக்காக இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத ஆள்லாம் நினச்சிடாது. இப்போ தானே டாக்டர் பற்றியா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டாக்டரே நீ 80,000 சம்பளம் வாங்குறேன்னா
இன்னும் போக போக நீ சொல்லு. ம். இப்போ டாக்டர் டாபிக் மறுபடியும் பிடிச்சிச்சு கூட. நீங்க டாக்டரா? ம். அப்படி இல்லைங்க, பேசிக் நாலேஜுங்க இதெல்லாம். நான் யோசிப்பேன், இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ நான் என்னோட பையனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். தேங்க்யூ மணி, தேங்க்யூ மணி. கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போனப்போ டாக்டர் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி, அவர்கிட்ட மட்டும்தான் 200 ஃபீஸ். மெடிசன் 2500 எழுதி கொடுத்தாங்க. அதில் ஒரு ஆயில்மெண்ட்டுடைய விலை வந்து 380 ரூபா போட்டிருக்கு. அது எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரிஜினலுடைய ரேட்டு ஒரு 100 ரூபா 150 ரூபான்னு வச்சுக்கோங்க. கணக்கே கிடையாதுங்க. 2500 அதில் எவ்வளோ கிடைக்குதுன்னே தெரியாது. அவ்வளோ டாக்டர்ஸுங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ். நம்ம நினச்சிப்போம், ஐயோ இவ்வளோதான் சம்பளம் டாக்டருக்கு. அப்புறம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மெடிசனில் கணக்கே தெரியாது. பாருங்கள், நீங்கள் கிளினிக் போய் பேக் 10 பேக்கை மாட்டிக்கிட்டு கருப்பு கலர் பேக்கு, இன் பண்ண பேண்ட்டு, இன் பண்ண ஷர்ட்டை வச்சுக்கிட்டு நின்றுவோம். மருந்தை ஃபுல்லாக கொண்டுட்டு போயிட்டா சாம்பிள் பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அதை ட்ரை பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவாங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லை எவ்வளோ பார்க்குறோம். ஆனால் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு இன்ஜெக்ஷன் போடுறேன், ஃபீஸ் கொடுக்குறேன், மருந்து வாங்குறேன்னா இதில் அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும், இதில் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். நம்ம பார்க்கும்போதே இப்போ ஒரு 20 பேர் 30 பேர் ரொம்ப நெறிகிறோம். அப்போ நமக்கு முன்னாடி எத்தனை பேஷண்ட் போயிருப்பாங்க, அப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் ராத்திரி 9:30 மணி வரைக்கும் டாக்டர் இருப்பாங்க, அப்போ எத்தனை பேஷண்ட் வருவாங்க, அப்போ எவ்வளோ. அப்போ ஒரு ஃபீஸ் 600 மாதம் வந்து டெய்லி 600 ஃபீஸ் வாங்குறவங்களும் இருக்காங்க டாக்டர். அப்போது இது எத்தனை, இதெல்லாம் நான் கணக்கு போட்டுகிட்டே இருப்பேன். என் மைண்டுக்குள்ளே கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். டக் டக் டக்குன்னு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன். கால்குலேட்டர் என் ஃபோனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் போடுற கால்குலேட்டர் அவ்வளோ இருக்கும். அவ்வளோ கால்குலேட்டர் போடுவேன். இதுக்கு இப்படி, இதுக்கு அப்படி, அதுக்கு இப்படி, எல்லாத்துக்கும் கால்குலேட்டர் போடுவேன். சங்கர் தலைவாணி கிளியர் பண்ணி பாப்ஸு கமெண்ட்ஸ் வச்சு ஏஜ் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 50 ஏஜ் மேலே உள்ள பர்சன் தான் ஆன்ட்டின்னு கமெண்ட் போடுவான். பார்த்த மாதிரி இருக்கு உங்களை. மெடிசன் தேவைப்படாதா என்ன பார்த்தாக்கா? ஓகே சார். செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கதிரவன் இந்த டாபிக் ஏன் வந்துச்சுன்னா, ஒருத்தர் சொன்னார்ல, நானே டாக்டர் இவ்வளோதான் அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் டீட்டெயில் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம்னாக்கா கணக்கு எங்கேயோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் என்ன ஆக்சஸ் ஜாயின் பண்ணி? சில்வர் தானே, பிளாட்டினம் தானே? பிளாட்டினமா சில்வரா? போட்டாச்சு. கட்டி குட்டி பாப்பா, யுவர் சார் எக்ஸலண்ட், சூப்பர். தேங்க்யூ கார்த்திகா. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை போடுங்க கைஸ். நம்ம 2 பேரும் சேர்ந்த குழந்தையா? நீலா மெடிக்கல் ஸ்டோரு நம்ம 2 பேரும் பார்ட்னரா? எதுக்குங்க அதெல்லாம் வேணாங்க. அட கடவுளே மோனி, அட கடவுளே. தேங்க்யூ அகஸ்டின். பிரவீன், ஹாய் பிரவீன். செல்லக்குட்டீஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. 1692 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே. டாப்பிக்கை மாற்றி ரொம்ப நேரம் ஆகுது சார். எப்படி இவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறீங்க? கற்றுக்கணும்யா. பேசுகிறதுக்கு கற்றுக்கணுமா? அப்பா அது என்ன ஃபேன் ஓடுதா? ஆமாம், ஏசி போடலாம், அதான் ஃபேனு. குளிர் இங்கே சரியான குளிர், வீடே கொழுந்து போச்சு. பாப்ஸ் லாவெண்டர் கலர் நல்லா இருக்கு சாரி. மோனி சொல்ல வேணாம், அப்புறம் நம்ம மேலே கண்ணை வச்சுடுவாங்க. ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்கிறீங்க லைவில், கொஞ்சம் மேலோட்டமாக பேசுங்க.
அப்புறம் நிலா குட்டி ஆண்டி. டேய் தாத்தா, 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 செல்ல குட்டிங்களா, லைக் சப்ஸ்கிரைப் போடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. செப்பி 90 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். நீ எப்படி எப்படி இருக்க, நான் அப்படி அப்படி இருக்க. சூப்பர் சாட்டு. ஏய் எப்படி இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் மோனி, தேங்க்யூ உங்கள் சூப்பர் சாட்டுக்கு. ட்ரீம் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட சூப்பர் சேட்டுக்கு இப்போ டைமண்ட் மெம்பர்ஷிப் பெனிஃபிட், வெரி ஹாட் அண்ட் கிளாமர். நீ 25 வயசுன்னு எனக்கு சொல்லும் போதே என் மனசு எவ்வளோ குளிர்ந்தது தெரியும். சும்மா சொன்னேன், கிண்டலுக்கு சொன்னேன்டா. தெரியும், எல்லாம் கிளட்டு தான் என் லைவில். எதுக்கு தேங்க்ஸ்? டைமண்ட் மெம்பர்ஷிப் பெனிஃபிட்டா? அது கொஞ்சம் உதட்ட கொஞ்சம் காட்டுங்களா. டைமண்டில் ஜாயின் பண்ணுங்க. உதட்டு என்ன உதட்டு, பல்லையே பார்த்துடலாம், பனங்கா பல்லு. ஹாய் ஸ்வீட்டி பேபி, உங்கள் மனசு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. மனசு தான் பிடிச்சிருக்கா? ரஞ்சித் ஹாட் டைமண்ட், டபுள் ஹாட் ஃபயரு. சூப்பர் சாட்டு வேணுமா? போதும், அடிச்சிருவேன், இது வேணாம். நான் ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு. உண்மையிலேயே ரிட்டையர்மெண்ட் ஆனவர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஆளை காண. இப்பப்போ கேட்டால் லைவில் வர்றது கிடையாது. லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டை போடுறேன், சாரிடா செல்லம், நான் இப்போ தான் லேட்டாக பார்த்தேன் லைவ். அது கரெக்டாக லைவ் முடிஞ்ச உடனே 10 நிமிஷத்தில் கமெண்ட் வரும். இப்போதைக்கு அவர் ஒருத்தர் தான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இருக்காரு. இங்கு இளமை ஊஞ்சலாடுதா? தாத்தா 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 இந்த வயசுல இப்படின்னா வயசுல என்னென்ன பண்ணியிருப்பாரு. சூப்பர் தங்கம், என்னால் நடக்கக்கூட முடியல, வயசு ஆகிடுச்சு. அதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வர்றேன்னு. கேட்டிங்களா? ஒரு வீல் சேரையாவது வாங்கி வச்சு உட்கார வச்சுட்டு வந்திருப்பேன். செம்ம பீஸா. இன்னைக்கு மளிகை கடைக்காரன்ட்ட அரிசி வாங்குற இடத்துல சண்டை போட்டு விட்டேன். ஜீரக சம்பா நாங்கள் எப்போவும் இது வரைக்கும் அந்த கடையெல்லாம் வாங்கினதில்ல. அந்த கடையில் நின்று ஜீரக சம்பா கொடுங்க அரிசி, எவ்வளோ வேணும், கிலோ எவ்வளோ, 200 ரூபா அப்படின்னா. என்னது 200 ரூபாயா? ஆமாங்க, ஒஸ்தி அரிசின்னா. சரி ஓகே கட்டுங்க, 1.5 கிலோ கொடுங்க. கட்டிட்டு 1/2 கிலோ புளி வாங்கி எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டார்ட், சும்மா ஒரு 10 அடி தூரம். ஆமாம், உடனே ஆமாம் இதை பார்த்தா ஜீரக சம்பா மாதிரி இல்லை, என்ன சொல்கிற, காட்டின அரிசியை பார்க்கவே இல்லை. உடனே அரிசி எடுத்து பார்க்குறேன், இந்த அரிசி மாதிரி இருக்குது, பிரியாணி அரிசி, அந்த நேம் சொல்ல மாட்டேன். அப்புறம் அந்த அரிசி நீங்களும் வாங்கி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, சொல்ல மாட்டேன். ஆமாம் இந்த அரிசி மாதிரி இருக்கு இது. மறுபடியும் வண்டியை திருப்பு பஜேரி பஜேரி மாதிரி வண்டியை திருப்பு சீக்கிரம் வா. அப்புறம் மறுபடியும் வண்டியை திருப்பிக்கிட்டு போய், ஏங்க நான் உங்ககிட்ட வந்து ஜீரக சம்பா தானே கேட்டேன், இது என்ன இது பச்சரிசி டைப்பில் இருக்குது அப்படின்னேன். ஏமா நீ முன்ன பொண்ணு பிரியாணி செஞ்சுருக்கிறியா இல்லையான்னு கேட்கு. இதே யாரை பார்த்து என்ன பார்த்து முன்ன பொண்ணு பிரியாணி செஞ்சுருக்கேன், நான் வாங்காத அரிசி கிடையாது, எல்லா வகை அரிசியும் வாங்கியிருக்கேன், இன்னும் நீங்கள் என்ன பார்த்து இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இது என்ன அரிசி இது அப்படின்னு. இது வந்து ஜீரக சம்பா இட்லி டைப்பில் குட்டி குட்டியாக இருக்கும், இதுன்னு இந்த மாதிரி இருக்குது, நீட்டாக பச்சரிசி மாதிரி இருக்குது. சத்தம் போட்டு, ஏமா இது கிலோ 200 ரூபான்னு தான் எனக்கு ஒரே டவுட்டு, என்ன இவன் இப்படி சொல்கிறான். அப்புறம் பக்கத்தில் ஒரு ஆள், ஏமா நாங்கள் இங்கே தாம்மா வாங்குவோம், ஒரு நல்ல ஆள் தாம்மா. அவர் நல்ல ஆள் கெட்ட ஆள்லாம் கேட்கல, இது பார்க்குறதுக்கு அந்த பிரியாணி டைப்பில் இருக்குது, இது இந்த அரிசியே கிடையாது, இதை போய் 200 ரூபா. சரி ஏமா நீ மட்டும் செஞ்சு பாரு, நல்லா இல்லைன்னா அதை அப்படியே தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடு, அந்த காசை அப்படியே அவன்கிட்ட கொடுக்குறேன்னா. அதுக்கப்புறம் இடத்துல வந்து ஆக்கினேன், நிஜமாக நல்லாவே இல்லை, பிரியாணி டேஸ்ட்டே இல்லை. அரிசியே அப்படி நான் போட்ட மசாலாவுக்கு தான் அந்த சோறே நல்லா இருந்துச்சு. அப்புறம்
அப்புறம் எதை வச்சு தாளிச்சா வச்சு சாப்பிட்டாச்சு. உண்மையாக அந்த அரிசி வந்து நறுக்கரிசி பட்டா மாதிரி இருந்துச்சு. சேம் அளவு தண்ணி தான் எல்லாமே வச்சேன். அதை போய் வெட்டியாக ஏண்டாத ஒன்று இவர் கத்த ஆரம்பிச்சிட்டார் என் வீட்டுக்கார். நான் அப்போது சொல்கிறேன் அவன்கிட்ட வாங்காத தெரியாத கடைன்னா போய் முதல்ல அங்கே தான் போய் நின்று நீ வாங்குற. காலியாக கிடக்குது. செட்டியார் கடைக்கு போனால் இப்போ செட்டியார்களை கும்பல் அவன் ஒழுங்காக கழிச்சு எடுத்து தர மாட்டான். அதுலேயே அவள் பொண்டாட்டிக்காரி நின்றான்னு வச்சுக்கோயா, அவள் பட்டுன்னு பொருள் எடுத்து தர மாட்டா. ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நின்று பேசிக்கிட்டே வாயில் அரிசி போட்டு மென்று தின்னுக்கிட்டே பொறுமையாக கட்டுவா. அவன் இருந்தால் மட்டும்தான் யாரையும் நிமிந்து பார்க்க மாட்டான். பட்டுன்னு எடுத்து கட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். சிக்னல் ப்ராப்ளம் இருக்கா? ஜீரக சம்பா அரிசி எங்கள் ஊரில் 120. இங்கே 85 ரூபாய் தான் ஸ்டார்டிங்கு. அவன் அவ்வளோ அதிகமாக போடுறான். செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என் கண்ணில் பட்டுடுச்சு. இவ்வளோ நேரம் அது காற்று போயிட்டே இருந்திருக்கும். செக் ஆடியோ ஓகே தான் செல்லும். கேட்குதா மோனி? இப்போது செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எல்லாரும். வாட்டர் குடிங்க. ரொம்ப நேரம் லைவில் இருக்கேன். நீ ரொம்ப தெளிவிடா. செட்டியார் மட்டும் தனியாக இருக்கும்போது தானே கடைக்கு போவேன். அவன் எங்கடா தனியாக இருக்கான்? எப்போ போனாலும் 10 பேர் சுற்றிக்கிட்டு நிற்கிறானுங்க. இன்னும் ஆதி காலத்து கடை மாதிரியே குட்டி கொண்டு வச்சுட்டு உட்காந்துருக்கான் அந்த ஆள். சதீஷ் ஹாய் சதீஷ். புருஷோத்மன் ஹாய். ஓனி ஹாய் ஓனி. டெடி நம்ம லைக்குன்னு போட சொல்லவே இல்லை அதிகமாக. பரவாயில்ல, சொல்லாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு லைக். செல்லக்குட்டிங்களா ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிபியை டச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். எல்லாமே எனக்கு பர்சனலாக வருவீங்களா? இப்போ வா, இப்போ வேண்டாம், மைண்டு சரியில்லை, நாளைக்கு வரேன் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு. நீங்கள் தமிழா? ஏன் என்னை பார்த்தா தமிழ் மாதிரியே தெரியலையா? நல்ல கொட்டை எழுத்தில் பச்சையாக தமிழ்லேயே பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழான்னு கேட்குறீங்களே, அப்போது எதுக்கு அந்த மாஸ்க்கு? ஓ, தமிழ்காரங்க மாஸ்க் போட மாட்டாங்களா? அப்போ வேறு என்னக்காரங்க போடுவாங்க? செல்லம் எனக்கு பர்சனல் லைவ் வருவீங்களா? வருவேன் எஸ்ஜி. உனக்கு இல்லாத லைவாடா? நாளைக்கு வரேன்டா கண்டிப்பாக. இந்த ஸ்லோ எது? இந்த ஸ்லோ வயசு நல்லா இருக்கு கேட்குறதுக்கா? பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன்ல, வெளியில் வாய்ஸ் கேட்கும். ராஜா ஹாய். ராஜா ஹாய் பியூட்டி. திரு மாஸ்க் கண்ணுக்கு போட்டுருங்க. கொள்ளுத்து கண்ணுக்கு போட்டிருக்கேனா? போடுவாங்க. சரி, உங்கள் அழகு முகத்தை பார்க்கணும்ல, அதான் கேட்டேன். முகத்தை பார்க்குறேன்னு கேளுங்க. அழகு முகம்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க. நானே அழகு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தினம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி கூட நான் போய் கண்ணாடியில் போய் நின்றுட்டு ரெடி ஆனேன். எப்படி இருந்த அழகுடி நீ, ஏன் இப்படி ஆயிட்ட நீன்னு. கண்ணமெல்லாம் குட்டி கொண்டு ஆகி எவ்வளோ அழகாக இருந்த இந்த பாலாப்போன யூடியூப்குள்ளே வந்து உன்னைய நீயே கெடுத்துக்கிட்டியே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஈவினிங் கரெக்டாக 5:30 மணிக்கெல்லாம் தெரியுமா? ஓ, இப்படித்தான் ஏற்றி அந்த ஸ்டாண்டை எல்லாம் உடைத்து தெரியாது. குழந்தை இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க. 3வது குழந்தைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமைச்செல்லாம் இன்னைக்கு அதுக்குள்ளே மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு. உனக்கு நான் நாளைக்கு வருவேன்டா கண்டிப்பாக. டைமண்ட் லைவ் எப்போ? இதோ வரேன்டா, அதை வரேன். ஒரிஜினல் லைக் இல்லை நீங்கள் தான். நானும் ஐஸ் வைக்கிறாண்டி, நம்பிடாத. சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன்.
சீக்கிரம் இரு 2 சேனல் வருவேன். அது அங்க வரலன்றதுனால தான் நான் இதுல உட்காந்து பேசிட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் எல்லாம் ராஜ்கோபாலன், ராஜா, கோபாலா, 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 எலே சீக்கிரம் சரிடா. ராம்குமார், சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே. எப்போ பார்த்தாலும் என் பங்காளி ஏங்க விடுறதுல உனக்கு ஒரு வேலையாக வச்சிருக்கு. இல்லை ஏதோ உரசிச்சாதான். ஐயோ காலை மட்டும்தாங்க நகர்த்தி பார்த்தேன், வேற எதுவும் கற்பனைக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு கோபால் பிடிக்கும்? உங்களுக்கு கோபால் பிடிக்குமா? எது கேட்டாலும் கோபால் தான் சொல்றீங்க. கோபால் பல்படி. எனக்கு கோபால் பல்படி ரொம்ப பிடிக்கும். அதை என்ன பண்ண தெரியுமா? கையில் எடுத்து கொட்டி வாய்க்குள்ள வச்சு பல்ல விளக்குற மாதிரி வாயில போட்டு சப்பி சப்பி சாப்பிட்ருவேன். யாரெல்லாம் கோபால் பல்படி சாப்பிட்டவங்க அனுபவம் இருக்கீங்க? நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சின்ன கிஸ் கிடைக்குமா? கோபால் பல்படி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? எனக்கு இயர் ப்ராப்ளம் சும்மா கேட்டது இது சுத்தம். ஆல்ரெடி எனக்கு இயர் ப்ராப்ளம், இதில் வேறு இது எனக்கு சுத்தமாக கேட்கல. அதானே பிளாக் ஸ்னேக் கெட்டப்னு. கோபால் 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 வாங்குங்க எல்லாரும் கோபால் பல்படி இன்னைக்கேவா? நான் நேராக கோபால் பல்படி சாப்பிட்டு இருக்கேன், நல்லா இருக்கும் சின்ன வயசில். ஆமாம், எனக்கு பல்பொடி டேஸ்ட்டு பிடிக்கும். ஹலோ ஜி பாப்ஸுண்ணா, நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்குங்க, ரெட் கலரில் இருக்கும். அந்த டப்பாவை அப்படி திறந்து அப்படி அள்ளி வாயில் வச்சாலே நல்ல டேஸ்ட்டு. எங்கள் அம்மா வந்து பிடுங்கி வச்சுருவாங்க, காலி பண்ணிடுறேன்னு சொல்லி பிடுங்கி வச்சுருவாங்க. அப்புறம் தூக்கி மேலே வச்சுருப்பாங்க இரவணத்து மேலே. நான் பல்லு விளக்கணுன்னு கேட்டேனாக்கா மூடிலாம் திறந்து கொஞ்சம் கையில் அள்ளி கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், பாதியாக பிரித்து பாதி வந்து விளக்குறதுக்கு பாதி தின்றதுக்கு. பூஸ்ட்டு சாப்பிடுவீங்களா? பூஸ்ட்டு இப்போ சாப்பிட்றது கிடையாது, ஆனால் பூஸ்ட்டு சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு இப்போ அதெல்லாம் பிடிக்கிறது. அது ஒரு டைம் எதுவுமே ஒரு பொருள் வந்த புதுசில் ஆர்வத்தில் சாப்பிட்றது தான், அதோட சரி. பாப்ஸு பல் ஏரிய பல் பொடி கசக்கும். ஏன் கசக்காது? நல்லா இனிப்பாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா நாக்குக்கு விறு விறுன்னு இருக்கும். ஸ்கூலில் பல்பம் சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். பல்பம் வந்து நான் நிறைய சாப்பிட மாட்டேன், பல் வந்து கூசும் ஒரு மாதிரி மரன்ட்டு. ஆனால் ரீகனெக்டிங் ஆச்சு, கேட்குதா? பல்பம் வந்து சில நேரம் பாக்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது கட்டமாக நீட்டாக இருக்கும்ல, அது மேலே லேசாக அப்படி ஒட்டனா மாதிரி பேத்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு மரத்தில் பட்டை ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி சில பல்பம்லாம் இருக்கும். அதை மட்டும் எடுத்து அப்படியே மரன்னு மெண்டம்னா அப்படியே முன்பல்ல வச்சுட்டு கடிங்களேன், டக்குன்னு உடையும், டக்குன்னு உடையும். சூப்பராக இருக்கும் அது. லாங் கிஸ்ஸா? ஃபஸ்ட்டு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் டப்பா இப்போ பருப்பு கொட்டி வைக்க மட்டும்தான் யூஸ் ஆகுது, யாரும் வாங்குறது கிடையாதுங்க. ஸோ அன்றைக்கி 2 ஹார்லிக்ஸை வாங்கினேன், அப்படியே கிடக்குது, போயிடுச்சு பிடிச்சிச்சு அப்படியே. அதெல்லாம் தூக்கி தான் போடணும், யார் சாப்பிட்றது? அதெல்லாம் நல்லா இல்லை. அதெல்லாம் அப்போது ஒரிஜினல் ஹார்லிக்ஸ். அப்போது நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஹார்லிக்ஸ்லாம் பியூர் அப்போ தான். ஆனால்
அப்போ வந்து எல்லாராலயுமே அத வாங்க முடியாது. இப்ப எல்லாராலயும் வாங்க முடியுது. அந்த பொருள்ல வந்து தரம் குறைஞ்சிச்சு. ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சா அவ்வளோ ஒரு மணமா இருக்கு. இப்ப வெறும் சர்க்கரை மாரி இனிப்பா இருக்கு. அதுவும் சரியில்ல. எதுவுமே எனக்கு தெரிஞ்சு சரியில்லங்க. இப்பலாம் நம்பளே கைப்பட அரைச்சு நம்பளே சாப்பிடணும் போல இருக்கு. இப்ப அப்படி ஆயிடுச்சு. அக்கா இன்னைக்கு என்ன மெம்பர்ஷிப்பு லைவ் இருக்கு. டேய் ஆனந்தன் ஒழுங்கா இரு. விக்ரம் பாப்ஸ் பேரியன்னு ஒரு பல்பொடியாக தான் கசக்கும். பேரியானா அப்படியா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோபால் பல்பொடி மட்டும்தாங்க. கோபால் பல்பொடி, ஹமாம் சோப்பு, சிக் ஷாம்பு 1 ரூபா பாக்கெட்டு. 1 ரூபா பாக்கெட்டு ஒன்று போட்டாலே தலை ஃபுல்லாக நுர வரும், குளிச்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமைல தலை குளிக்க வச்சா 3 ஷாம்பு ஆகும். எங்கள் வீட்டில் எங்களுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹமாம் சோப்பு தான் அப்படி இருக்கும். இப்போல்லாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுல்ல. சத்து மாவு அது மட்டும்தான் எனக்கு பண்ண தெரில. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும். உண்மைதான். சின்ன வயசில் டிவியில் ஆடை பார்க்குறப்போ இதெல்லாம் பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக. பரதநாட்டியம் நான்லாம் பரதநாட்டியம் பொதுகி சேனலில் வச்சேன்னாக்கா அப்போ ஹிந்தி நாடகம் தான் ஓடும் அதில். அப்புறம் பரதநாட்டியத்தை வச்சு பார்த்துட்டு பரதநாட்டியம் நானும் ஆட போகிறேன்ட்டு எழுந்துருச்சுட்டு ஆடிக்கிட்டு இருப்பேன். ஆடி துணி கொடியில் தொங்க விட்டுருப்பாங்க. அதை பிடிச்சி சுற்றுறேன்ட்டு அப்படியே கொடியை அறுத்துக்கிட்டு பக்குன்னு அப்படியே விழுவேன். எங்கள் அம்மா வந்து என்ன அடிச்சு இதை கஷ்டப்பட்டு இப்போ தான் காய வச்சேன், ஆடுறேன்னு துணியை பிடிச்சி சுற்றியே கொடியை அறுத்துட்டா அப்படின்னு வந்து அடிப்பாங்க. நீயே காயப்போடு கொடியில் காயப்போட கூட நம்ம கை எட்டாது. அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். பழைய கதையெல்லாம் நம்ம நினச்சோம்னாக்கா என்னமோ இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போய் ஏஜ் 33 ஆகிப்போச்சு. பழைய காலங்கள்லாம் வருமா? பழைய நினைவுகளாக ஆகிப்போச்சு. நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாமே வந்து நினைவுகளாகவே போயிடுச்சு. 33. செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாப்ஸு ரெக்ஸோனா சோப்பா? ரெக்ஸோனா எனக்கு அப்போல்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. எனக்கு விவரம் தெரிஞ்சு ரெக்ஸோனா சோப்புன்னு ஒன்று எனக்கு நினைவு இருந்தது. 15 வயசோ 13 வயசுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த ரெக்ஸோனா சோப்பு வந்து தெரிய வர்றதுக்கு நமக்கு நினைவில் எனக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஹமாம் சோப்பு மட்டும்தான் நல்லா ஞாபகம். லக்ஸ் சோப்பு, அப்புறம் வந்து இது என்ன, ஐயோ இது ஒரு டீல வருமே, அது என்ன சோப்பு? டீல வருமே. இல்லை ராஜா, இன்னும் ஒன்று கூட்டிக்கோங்க. சிக் ஷாம்பு. இப்போ இருக்கா சிக் ஷாம்பெல்லாம்? அப்போ அதுதான் ஷாம்பு அப்படின்னாலே சிக் ஷாம்பு தான் ஃபஸ்ட்டு. அதாவது மீரா சியாக்காக்கு அப்புறம் சிக் ஷாம்பு தான். மேங்கோ டெட்டால் கிடையாது. அஜய் டெட்டால் வாசனை எனக்கு பிடிக்க கருமா, அதை நான் வாங்க மாட்டேன். அத்தான்டா லக்ஸு, பவரு, ஹமாமு. டவ்வு கிடையாது பட்டோ, டீல தான் வரும். ஐயோ அந்த சோப்பு பேரு ஏன் வரேன். பார்ப்போம் நம்ம அந்த டீல் லெட்டர்ஸில் வர சோப்பு நேம் எல்லாம் செக் பண்ண. ஐயோ கை வச்சு தொட்டு வெளியே போயிடுச்சா? இருங்க இதில் இருக்கான்னு பார்க்கலாம். ஏய் என்னப்பா இது, என்னென்னமோ சோப்பாக வருது. பாதி சோப்பு நம்ம ஊர்லேயே இல்லைல்ல, ஃபாரின் சோப்பு. பார்லேஜி பிஸ்கட் இல்லைடா.
சரி சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அந்த டைம்ல என்னென்ன சோப்பு இருந்தது? டீல வருங்க. நப் டவ் கிடையாது. மெடிமிக்ஸ், மார்கோ அது இல்ல. இல்ல. எல்லா சோப்பும் சொல்றீங்க. அந்த ஒரு சோப் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே! பவர் டைப்ல இருக்குங்க. பவர் சோப் இருந்துச்சுல்ல, அப்பத்தி பவரு. இப்ப எனக்கு அதெல்லாம் நம்ம வாங்காதனால தெரியல. ஃபர்ஸ்ட்டு வந்த புதுசுல பவர் சோப் இருக்குல்ல, லிரில். ம். அது இல்ல. டீல ஆரம்பிக்கும். டீல. ஹமாம் சோப்பு டைப் மாரி தான் அதுவும். ஆனா ரெட் கலர்ல இருக்கும். ரெட்டு தெரியாதா? ஐயோ! சொல்லுடா! கிட்ட வந்துட்டீங்க. இல்லடா, சோப்பா என்ன சொல்றது? எனக்கும் மறந்து போச்சு. டீல ஸ்டார்ட் ஆகும். 4 நேம் அது. பவர் மாரியே மாடல். ஆனா ரெட் கலர்ல இருக்கும் சோப்பு. ரெட் கலர். லைஃப் பாய். ஐயோ! அதத்தான் நான் டீன்னு சொல்லிட்டேன். அதத்தான் லைஃப் பாய். சாரி, என் மேல தான் தப்பு. அதுதான் மறந்துட்டு டீன்னு சொல்லிட்டேன். லைஃப் பாய். அந்த சோப்பு. அந்த சோப்பு நான் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட மாட்டேன். எங்கம்மா ஹமாம் தான் நல்லாயிருக்கும். ஹமாமு தான் வேப்பில்ல போட்டது. உடம்பு கசப்பு எங்கேயாவது அரிப்புலாம் இருந்துச்சுன்னா அதுதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது இவங்க லைஃப் பாய். ஃபாரின் பொருளை ஓட்ட ஆரம்பிச்சு கடைசியாக திரும்ப ஃபாரினுக்கே போயாச்சா. ம். அதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸ். 2Kல அப்படி இல்லை. உண்மைதான். இப்படி ஒரு ட்விஸ்டா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேங்க. லைஃப் பாய்ங்க. அது தாங்க நான் மறந்துட்டு டீன்னு சொல்லிட்டு இருந்தேன். சாரி. லைஃப் பாய் சோப்பு. பா, அதெல்லாம் மறக்கவே முடியாது. சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பப்பாயா சோப்பு, ஃபியாமா டேவில்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி புது புது சோப்பு வரும்போதெல்லாம் அந்த பியர்ஸா மறந்து போச்சு பேர். ரொம்ப வருஷம் அதெல்லாம். அந்த சோப்பு யூஸ் பண்ணி 15 வருஷம் இருக்கும். அந்த புதுசில் யூஸ் பண்ணியிருக்கேன். பியர்ஸா இல்லை என்ன சோப்புடாது கரெக்டாக பேர். அப்புறம் அந்த பியர்ஸா கரெக்ட் எனக்கு தெரியல. அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஃபியாமா டேவில்ஸ் தான் ஆசைப்பட்டு அந்த சோப்பு அப்போதைக்கு ரொம்ப விலை அதிகம். வந்த புதுசில் இருக்கிறதுல ரொம்ப ஹை ரேட்டு. 45 ரூபா, 50 ரூபா அந்த சோப்பை வாங்கிட்டு வந்து குளித்து ஜன்னல்லே வச்சுட்டு வந்து வெயில் பட்டது உருகி அப்படியே டப்பாலேருந்து வடிஞ்சு செவுத்துலலாம். இப்போவும் நீங்கள் அந்த ஃபியாமா டேவில்ஸ் சோப்பு வாங்கினீங்கன்னா வெயிலில் வச்சுட்டிங்கன்னா உருகி ஊற்றிடும். அதை வச்சுட்டு அதை என்ன பண்ணுவேன், சோப்பு தண்ணிக்குள்ளே விட்டுட்டு கண்ணாடி மாதிரி இருக்கு அதை தேய்ச்சி குளிச்சுட்டு வச்சு கரைஞ்சி அப்படியே வடிஞ்சிச்சு. அதை அப்படியே எடுத்து மறுபடியும் இப்படியும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஐயோ ஏங்குறீங்க. பப்பாயா சோப்பு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் லா வீவல் சோப்பு போட்ட புதுசில் வந்து இது புக்கு வந்து ஃப்ரீ. வீவல் சோப் போட்டாங்களா அப்போ வந்து புக்கு ஃப்ரீ. அந்த நோட்டுக்கு ஃப்ரீ. அந்த நோட்டுக்கு ஆசைப்பட்டு போய் அந்த வீவல் சோப்பு வந்த புதுசில் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு டைம் எங்கள் அம்மா நானும் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு கட்டப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டோம் மார்க்கெட்டுக்கு. அப்போல்லாம் செட்டியார் கடை அப்படி தானே நம்ம வாங்குவோம். என்றுமே ஆரோக்கியமும் லைஃபாக என்றுமே ஆரோக்கியமும் தந்திடுமே. விளம்பரத்துக்கே போயிட்டாருங்க ஒருத்தர். இப்போ பாடி வாஷ்க்கு மாறியாச்சு. எனக்கு அது பிடிக்கவே இல்லைங்க. ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் அதில் கிடைக்கல. அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். வந்து ஒரு டைம் கட்டப்பை எடுத்துக்கிட்டு போனோம். போயிட்டே இருக்கும்போது அங்கே போய் மளிகை கடையில் அப்போ நிறைய சோப்பெல்லாம் அந்த இரும்பு ரேக்கில் அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த சோப்பு எடுங்க. எங்கள் அம்மா ஏண்டி அம்மாவும் தானே நம்ம கொடுப்போம், ஏம்மா அந்த சோப்புக்கு ஃப்ரீமா, அந்த சோப்புக்கு நோட்டு ஃப்ரீ. ஒரு சோப்பு வாங்கினா நோட்டுக்கா 2 சோப்போ 3 சோப்போ வாங்கினா தான் ஒரு நோட்டு ஃப்ரீ. அப்புறம் அதை வாங்கி எடுத்துக்கிட்டு அந்த கட்டப்பையில் வீட்டுக்கு எப்படா வருவோன்ட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து வச்சதுக்கப்புறம் அந்த கட்டப்பையை திறந்து அந்த நோட்டை எடுத்தேன். எனக்கு தான் இந்த நோட்டு அப்படின்னு. நீ என்ன குழந்தையா, உனக்கு எதுக்கு அந்த நோட்டு, எனக்கு வேணுமா, எனக்கு
அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. இல்லைங்க தவமணி கல்பாக்கம் நான். ஏ ம் பார்க் சோப் யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா பார்க் அவென்யூவா? ம். சோப் இல்லம்மா. ஸ்டோன் வச்சு குளிச்சு காலம் இருக்கு நம்ப பெரியவங்க. உண்மதான், உண்மதான், உண்மதான். அதுலயும் சில பேர்லாம் இன்னமும் சோப்பே போடாம குளிச்சுட்டு அப்படியே தண்ணிய ஊத்திட்டு டவல கட்டிட்டு வர்ற குரூப் இன்னமும் இருக்கு. எங்க வீட்லயே இருக்குங்க. தண்ணிய மட்டும் அப்படியே ஜக்குல ஊத்திட்டு ஊத்தி தேய்ச்சுட்டு வர்றதுங்க இருக்குங்க. சோப்பு போட்டா பிடிக்காதாம். சோப்பு காசை மிச்சம் பண்ணி கோடீஸ்வரங்களா ஆக போறாங்களாம். மேல கிண்டல் பண்ணி விட்டுருவேன். இல்ல தவமணி, நான் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கேன். அது ஃபேக் ஐடி நீங்க கேட்கறது. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ எல்லாம் வேறு வழி இல்லாமல் சோப்பு போட்டு குளிச்சு இருக்கோம். கிணத்து தண்ணி, நான் அதிகமாக கிணத்து தண்ணியில் தாங்க குளிச்சிருக்கேன். கிணத்து தண்ணி தான், தலை குளிக்கிறதா இருந்தாலும் கிணத்து தண்ணி தான். கிணத்தடிக்கு போனால் வாளியை இரும்பு வாளியை போட்டு தண்ணியை முண்டு ஊற்றி, அப்பா நாங்கள் 4 பேர் 5 பேர் குளிக்க போனாலும் அத்தனை பேருக்கு இழுத்து இழுத்து ஊற்றணும் தண்ணியை. இது வந்து பெரிய கிணறு. வீட்டு 2 கிணறு, ஒன்று லாஸ்ட்டில் பெரிய கிணறு இருக்கும், ஒன்று தோட்டத்துலேயே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல தண்ணியை முண்டு ஊற்றி குளிக்கிறது, கிணத்தடியிலே உட்காந்து குளிக்கிறது, அதெல்லாம் ஒரு லைஃப். கிணத்தடியில் நான் லாஸ்ட்டாக குளித்து 2007 முடிஞ்சு போச்சு. 2007க்கு மேலே நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னா கிணறே இருக்காது. ஐயோ! ஆனால் அதான் அப்போ வந்து கிணத்து கயிறு இழுக்கவும் முடியாது, கையெல்லாம் செவந்து போய் எரியும். கேப் விட்டு இழுக்கிறது. அதில் நான் என்ன பண்ணுவேன், கயிறு இப்படி பிடிச்சனாக்கா இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி இழுப்பேன். அப்போ தான் வழுக்கிக்கிட்டு மறுபடியும் இந்த வாளி இறங்காது. நிறைய டைம் கிணத்துல வாளியெல்லாம் இருந்து விழுந்திருக்கு தெரியுமா? அது இன்னொரு வாளியை போட்டு எடுக்கிறது. வாங்கருவா இருக்குல்ல, தேங்காய் பறிக்கிறதுக்கு வாங்கருவா, பெரிய வாங்கருவா இருக்கும். அந்த வாங்கருவா உள்ளே விட்டு அந்த உழுந்த வாளி அப்படியே மேலாக்க அப்படி தூக்குறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவேன் பாருங்க. எப்பா அந்த வயசுலேயும் நான் எப்படி தான் அதெல்லாம் பண்ணேனோ எனக்கே தெரியல. ட்ரை பண்ணி பாருடா நாளைக்கு காலையில். எது சண்டே அப்படி தான் நான் எல்லாத்துக்கும் லீவ், நோ ப்ரெஷ்ஷு, நோ குளியல். அட கடவுளே, சண்டேனா தான் எங்கள் வீட்டில் குளியலே. செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் மற்றும் எள்ளு எண்ணெய் செய்த சோப்பு பயன்படுத்துகிறேன். எள்ளு எண்ணெயா? எள்ளு எண்ணெய் ஸ்மெல் வராதா? ஸ்மெல் வராதா தடவுனா? நவாஸ் நம்பர்லாம் கிடையாது நவாஸ். கிணத்தடியில் குளிக்க ட்ரை பண்ணி பாரு காலையில். இல்லையே, கிணத்தடி வேணாம், பைப்லாம் பிடிச்சிட்டு வந்து தரையில் வச்சுக்கிட்டு தான் குளிக்கணும். நிறைய டைம் அது வந்து ஒரு பெரிய தோட்டங்க. அது அந்த தோட்டத்தில் வந்து கடைசியில் அது கிட்டத்தட்ட அது ஒரு 200 அடி நீட்டுக்கு, தோட்டத்துலேருந்து 200 அடி நீட்டு தாண்டி போகணும். அது 300 அடி கூட வரும், அவ்வளோ நீட்டு தோட்டம். அந்த கடைசியில் போயிட்டு அது ஒரு பெரிய அவ்வளோ பெரிய கிணறு அது. அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்து முண்டு குளிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ தான் பக்கத்தில் இருந்து சுற்றி காம்பவுண்டு சுவர் பெருசாக போட்டிருப்பாங்க. அந்த பக்கத்தில் வேலை நடக்கும் மரத்தில். அப்போ தான் யாராவது மேலே ஏறுவாங்க. அந்த சின்ன வயசுலையும் அந்த கிணத்தடியில் உட்காந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு, அதுக்கப்புறம் எழுந்துருச்சு இந்த வாளியில் துணியெல்லாம் புழிஞ்சு அலசி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வர்றது. தலை இருக்கும், நெல் அவிச்சு கொட்டி தலை நெல் அவிச்சு காய வைப்போம்ல, அந்த தளத்தில் என்ன பண்ணுவோம், அந்த துணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் துணியில் அதில் அந்த தளத்தில் காய வச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்போல்லாம். செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆரி ஃப்ரம் சென்னை. சென்னைக்கு பக்கத்தில் கல்பாக்கம். கிணத்துக்குள்ளே அருவி எல்லாம் குளிக்க மாட்டியா? அருவிக்கு நான் போனதில்லை, அருவிலலாம் குளித்து பழக்கம் இல்லை. ஆனால் வந்து ஆற்றுல குளிச்சிருக்கோம். இப்போ அந்த ஆற்று வற்றி போச்சு. அப்போ வந்து ஆற்றுல சின்ன பிள்ளையில ஒரு 3-4 வாட்டி நான் குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு போயிருக்காங்களா, எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 2-3 தடவை குளிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தான் டவுனில் இருந்தோமே, ஏது ஆற்று ஏது இதெல்லாம். இப்போ எங்கே தட்டம் இருக்குது, வரீங்களா குளிக்கலாம்?
ஈவெண்ட் வெல்கம் டு பிளாட்டினம். இங்கே ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம். ஆனால் புது ஜாயினிங்காக இருக்குது. வேறு இன்னொரு ஐடி வச்சுருக்கீங்களா? ஈவெண்ட் பார்த்துட்டேன். செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சோர்வை தாண்டி புது காலை உன்னை வரவேற்கும். எல்லா வேலையும் குழந்தையிலே பண்ணியிருக்கம்மா நீ. ஆமாம் சரோம்மா, உண்மைதான். ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய நம்ம விவசாய வேலையெல்லாம் எனக்கு நிறையா அனுபவம் இருக்குது. நிறையா நான் என்னோட கையாலேயும் வந்து எவ்வளோ செடி நட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ செடி! ஐயோ, குண்டுமல்லி செடி, அந்த செடியிலெல்லாம் பூ பறிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். 2 சட்டி பறிக்கணும் ஃபுல்லாக. அது பறிச்சனாக்க கட்டணும். நான் அப்போ தான் பூ கட்டவே நான் கற்றுக்கிட்டேன். தொடப்பு குச்சியை உடச்சி போட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் கட்டணும். அதுக்கப்புறம் இந்த குப்பையெல்லாம் வாரி எடுத்துகிட்டு போய் தலையில் வச்சு கொண்டு போயிட்டு வரணும். மாடு இருக்கும், மாட்டுக்கு பயம் இருக்கும். மாட்டுக்கு வந்து அப்பப்போ தீவனத்தை கொடுத்து போய் கரைச்சிட்டோம். அது கரைக்கிறதுக்கு போய் பயமாக இருக்கும் தண்ணி தொட்டியில் போயிட்டு. அதை என்ன பண்ணுவேன், அந்த மாடு கட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வந்து தீவனம் கொட்டி மாடு சாப்பிட்ற இடத்துல அப்படியே காம்பவுண்டு செவரு பெருசாக இருக்கும். அதில் தண்ணி தொட்டி இருக்குமா, அந்த தண்ணி தொட்டி மேலே அந்த ஓரத்தில் கால் வச்சு ஏறி மேலே அந்த காம்பவுண்டு செவுத்து மேலே ஏறி எக்கணும்னா அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் தோட்டத்து வழியை பார்க்கலாம். ஓகே சரி, தூங்கலாம். சரி, நிறைய என்னை பற்றி சொல்லலாம். நிறையா பழைய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி மேலே ஏறி ஃபேக் ஐடி நிறையா வருது போல் இருக்குது. சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். அந்த தண்ணி தொட்டு மேலே செவுத்து மேலே ஏறி நான் நிறைய டைம் அதில் கண்ணாடி அந்த சீசாவோட குத்தி வச்சுருப்பாங்க. அதுலேயும் சிலதெல்லாம் உடஞ்சி கிடக்கல. கை வச்சு ஏறினேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் துணி காய போடுறது, அங்கேருந்து வர்றது, பசங்க விளையாடுறதெல்லாம் நான் பார்த்துட்டு அங்கே அப்படியே நின்று உத்து பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வேலை செய்கிறக்கா ஓடி வந்துட்டோமா, இதான் பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிம்பாங்க. டப்புன்னு ஒன்றும் இல்லைக்கா இங்கே பார்ப்பில்ல, அங்கெல்லாம் எட்டி பார்த்தோன்னா சண்டைக்கு வந்துடும் அந்த பொம்பளை ஒரு மாதிரி. சிக்காதீங்க லைவ் பாருங்க. ஓகே மோனிமா. ஹாப்பி நிலா. எந்த மாதிரி விவசாயம் நாளைக்கு பேசலாம் மிச்சத்தை. ஆமாம் தலை, ஆமாம். ஆமாம். அந்த மாங்காய் அறுத்த கதையை சொன்னீங்க, அதை விட்டுட்டேன். என்ன சொல்ல ஆரம்பிச்சா விடிய சொல்லிக்கிட்டு இருப்பேன்டா. டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் தூங்குங்க. மணி 1:46. ஓகே செல்லக்குட்டீஸ், எல்லோரும் உடம்பை பார்த்துக்கோங்க. எல்லோரும் தூங்குங்க, ரொம்ப டைம் ஆச்சு. சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. நாளைக்கு காலையில் உங்களுக்கு மெம்பர்ஷிப் லைவ் நான் வரேன். ஓகே செல்லக்குட்டீஸ், குட் நைட் பாப்ஸ், குட் நைட் தலை, குட் நைட் ட்ரீம், குட் நைட். எனக்கு கண்ணில் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே செல்லக்குட்டிங்களா, மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். குட் நைட் மோனி, குட் நைட் சரோ, எல்லாருக்கும் குட் நைட். சங்கர் குட் நைட். ஓகே, அப்படியே தூங்கியிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் மனசு சங்கடத்தோடு இருந்திருக்கும். உங்களோட கொஞ்சம் சிரித்து பேசுனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃப்ரூட்டா இதோ இருக்குது, போய் சாப்பிட்றேன். எல்லாருக்கும் குட் நைட். ஓகே, எல்லோரும் தூங்குங்க, படுத்து. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேடா செல்லக்குட்டீஸ், பாய், குட் நைட். எல்லோரும் ரிப்ளை கொடுக்கறதுனால எண்டில் கை வைக்க மனசு வர மாட்டேங்குது. சரி, ஓகே, பாருங்க, போதும்டா, குட் நைட்டு போதும். ஓகே.